நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலா நீங்களா காதலிச்சா கூட பிரச்சனை இல்லாம காதலிச்சு போடலாம். ஒரு பக்கம் ஐடியா கொடுக்குறேன் பேருலின்னு இருக்கதை கெடுத்து விட்டுருவாங்கல்ல, அப்படி இவங்க கொடுத்து ஐடியாவை ஃபாலோ பண்ணி எங்கெல்லாம் நீங்க மொக்க வாங்கியிருக்கீங்க? சொதப்புனது நீ ஸ்மார்ட்ரா, நீ என்ன அழகா இருக்க, உனக்கு போய் அந்த பொண்ணு பாடுற பார்க்கும்போதே உன்னை அப்படியே கவர்ற மாதிரி இல்லை அப்படின்னு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும் சார், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு, நானே அடிக்கடி போய் கண்ணாடியில் பார்த்தேன், நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையா அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்னென்ன ஸ்டைல் எல்லாமே வச்சு பார்த்தேன். சரி சொல்லிட்டு போயிட்டு ஒரு நாள் போயிட்டு அந்த பொண்ணு வந்து ரிசப்ஷனில் உட்காந்துருந்தாங்க, எங்கள் ஆஃபீஸ் ரிசப்ஷனில். நான் போய் இது மாதிரி கேட்டேன், சாரிங்க உங்களை தான் நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்து சரியான மொக்க வந்து இவனுக்கு ஆறி துப்புனேன். இல்லை, சில கேசஸில் பசங்க வந்து ரொம்ப கெத்தாக இருப்பாங்க அவங்க ஸ்கூலில். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க பெரிய அத்லீட்டாக இருப்பாங்க, பெரிய ரன்னராக இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் எல்லா பொண்ணுங்களும் நம்ம தான் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு கெத்து இருக்கும். கூட சில பேர் சுற்றுவாங்களே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு, வச்சா நீ தான் அவனுக்கு நீ மட்டும்தான் பிடிக்கும், பார்த்தா ஹோல் ஸ்கூலே அந்த பையன் பின்னாடி தான் சுற்றும். அவனுக்கு நம்ம இருக்கோம் இல்லையானு தெரியாது, நம்மளால எக்ஸ்பிரஷனும் கொடுக்க முடியாது, அந்த சைட்ல நடந்தும் போக முடியாது, அங்கேயே நிக்கணும் பக்கென்னு மூச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. வேற அவங்க கொடுத்து ஐடியாவை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்கி தோத்து போய் பல்பு வாங்கினது இங்க. எதுக்கு வேணா ஐடியா கேட்கலாம் சார். இந்த பர்த்டே கிஃப்ட், இந்த கிஃப்ட் பண்றதுக்கு மட்டும் கேட்கவே கூடாது சார். ஏன்னா என் கூட இருந்தாங்க, இந்த கேர்ள்ஸ்க்கு இதை கொடுத்தாங்க அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க, இந்த கேர்ள்ஸ்க்கு இதை கொடுத்தாங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க, நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நம்ம அவனை கேட்டுட்டு ஒரு டைரி மில்க் இல்லைன்னா பிங்க் கலர்ல ஒரு டெடி பேர் பார்பி அந்த மாதிரி வாங்கிட்டு போவோம். அவங்க அதை பார்த்துட்டு நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேனே, எனக்கு டெடி பேரே பிடிக்காது அப்படின்வாங்க. வேற ஃப்ரெண்டோட ஐடியாவை கேட்டு மொக்க வாங்கினது எப்படி? ஃப்ரெண்டுங்கண்ணா உடம்பு பூரா பொண்ணு பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணாங்க அப்படி? அதாவது மச்சி எங்க கிராம சைடெல்லாம் கோயில் விழாவில் வந்து இந்த தீப்பந்தம் எடுத்துட்டு ஆடுவாங்க சார். அது வந்து டே நீ அதை பண்றா கண்டிப்பா உனக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுவா அப்படின்றா அப்படின்னு. தீப்பந்தம் சீமெண்ணையில் சுத்த வேண்டியதை தேங்காய் எண்ணெயில் சுத்திட்டான். ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுடாது, எத்தனை பேர் பண்ணுறாங்க, நீ பண்ணலாம் இல்லைன்னு. சேர்றான் நல்லதா சொல்கிறானேன்னு பண்ணி போடு. கடைசியில் தேங்காய் எண்ணெயை சுற்றி கொடுத்து உடம்பு ஊரா கொப்பளை வந்து ஒரு வாரங்க தீ குளிச்சிருந்தா கூட அவ்வளோ வலி இருந்திருக்காது. அந்த பொண்ணு என்ன சொன்னாப்ல? ஏன்னா அவங்களுக்கு அதனால செஞ்சீங்க. அவங்க போய் தூங்கிட்டாங்க சார், பண்ணுனது 2 மணிக்கு. வேற பஸ்ஸில் வரும்போதெல்லாம் பேக்கை நான் கொடுப்பேன் சார், வாங்கி வச்சுக்குவாங்க. கொடுத்துட்டு உன் பேக்கை மட்டும் தான் மச்சி வாங்குறா அப்படின்னு சொன்னாலே நானும் அதை நம்பிட்டேன். ஒரு வாரமாக கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் பார்த்தா வேற ஒருத்தன் கொஞ்சம் அந்த ஃபுட்பாலில் ஏறிட்டான், அவன் பேக் கொடுத்து அவன் பேக்கையும் வாங்கிட்டாங்க. மொக்கதான். என்னடா இப்படி சொல்றீங்க, ஒரு உச்ச இதுல இருந்தேன், அதெல்லாம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு.